ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்னப்பா அது திடீர்னு ஹாட் ஸ்டாருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் மேலே கெமி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டா அப்படி பிடிச்சிட்டான்னு வந்து ஒரு கேஸை போட்டிருப்பாங்க. ஆனால் கானா வினோத் வந்து தப்பிச்சிட்டாப்புல. பட் இருந்தாலும் கானா வினோத்தை கெமி அடிக்கிறது எப்படி? இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரி, உன்னை பிடிச்சான், உன்னை லாக் பண்ணான். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நீ அதுக்கு ரியாக்ஷன் காட்டுறது ஓகே. ஆனால் அது முடிச்சா வெளியே போய் என்னோ பேசிகிட்டு இருக்கிறப்ப அங்கே போய் அவனை போய் அடிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா அது இந்த லெவலுக்கு இறங்கி போய் சண்டை போடுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்தமாக 4 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. அதாவது கெமி, பார்வதி, வினோத், அரோரா, அடுத்து லாஸ்ட்டாக வந்து கலையரசன் எலிமினேட் ஆன 5 பேர். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துச்சு. என்னன்னா வினோத் என்ன பண்ணிட்டாரு, கெமியை வந்து இப்படி லாக் பண்ணிட்டாப்புல, இப்படி லாக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ வயிற்றுக்கிட்டு லாக் பண்ணணும். இவர் வந்து எப்படி லாக் பண்ணிட்டாருன்னா மேலே போய் இப்படி லாக் பண்ணிட்டார். அது ஆக்சுவலாக வந்து அவரை பாத்திரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதை வந்து தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுறதுலாம் கிடையாது. கெமி வரா பிடிக்கணும், டக்குன்னு பிடிக்கிறப்ப அப்படி பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு சாரி கேட்டார். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல நியாயப்படுத்த விரும்பலை. பட் கெமியும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்பயே ரியாக்ட் பண்ணுறதோட அதுக்கடுத்து அவர் அங்கே போய் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது எதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிச்சு, ரைட்டு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் பண்ணிட்டாங்க. அதுக்காக கெமி ஃபேன்ஸ்லாம் வந்து வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றாங்க. டே என்னோட ரெட் கார்டுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சா? அதே மாதிரி கெமி வந்து அடிச்சிட்டு இருக்கான்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். அதனால் அதை பற்றி பெருசாக நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ கலையரசனும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலும் இப்போ இந்த வீட்டில் யார் பிரகாசமாக ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் தான். சூப்பர் டிலக்ஸ்க்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ பிக் பாஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க, நாமினேஷன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, அதுலேருந்து ஒரு நாமினேஷன் கம்மியாக போகுது இப்போ டிலக்ஸ்லேருந்து. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி சமைக்கிற இடத்துல சேரை போட்டு உட்காந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. வாடா வாங்கடா அடிச்சு நகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிடிச்சு உங்களுக்கு மண்டையில் மாவிளக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த லெவலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக நினைக்கிற மாதிரி அவங்க பாட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க சாப்பாடு என்ன பண்ணுறாங்க, நான்வெஜ் மட்டும் சமைச்சிட்டு இருக்காங்க. எங்கடா வெஜ் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நான் வந்து ஏன்னா 2-3 அடுப்பு இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறா. அப்போ கூட வந்து சாப்பிட்றீங்க, உனக்கு என்ன வேணும் அவ்வளோதானே, நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது என்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எவனாலும் சரி எங்கனாலும் சரி இறங்கி அடிக்கிறதுல பார்வதி நம்பர் 1 கில்லி தான். ஏன்னா வெளியும் வந்து ஒரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், இங்கே நின்று அங்கே நின்று. ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுனா கனி, சபரி இவங்களுக்கெல்லாம் ஏன் ஒரே டார்கெட்டாக பார்வதி எது பண்ணாலும் இவங்களுக்கு வலிக்குது எனக்கு புரியல. இப்போ வெளியே இருக்கிறப்ப கூட அங்கே நிற்கிறது வந்து ஓகே தப்புன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இங்கே கிச்சனுக்குள்ளே வந்து நீ எது கேட்குற, உனக்கு வேண்டது வரும், நீ எதுக்கு இப்போ வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறது அப்படிங்கிறது எனக்கு வந்து கேவலமாக இருக்குது. எனக்கு அது வந்து திருப்பி ஏன் பார்வதி டார்கெட் பண்ணி இவங்களே பெரிய ஆக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கேங்காகவே இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கனி, சபரி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஒரு குரூப் இருக்குது பாருங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி உட்காந்துக்கிட்டு கெமி இந்த மாதிரி உட்காந்து பார்வதி டார்கெட் பண்ணுறதுல இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கல ரைட்டுங்க, டார்கெட் பண்ணுங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையும் அவங்களை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது பண்ண பார்வதிக்கு தான் மைலேஜ் வந்து பரகரகரன்னு ஏற போகுது, இவங்களுக்கு வந்து குறைய தான் போகுது. இப்போ கூட உட்காந்துக்கிட்டு நீ எப்போ பண்ணுறா பார்க்குறேன்டா, பிரச்சனை பண்ணுறது தான் உட்காந்துருக்கா, சும்மா திங்குன்னு ஆட போகிறான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பார்வதி வந்து கேம் வந்து போயிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் ஹாட் ஸ்டாரில் ஒரு இஷ்யூ வந்திருக்கும். என்ன அப்படின்னா ஃபோன் எடுத்த உடனே டக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ஓப்பன் ஆகாது. அது வந்து சர்ச் பட்டன் வந்து டிசேபிள் ஆகிடுங்க, ஏதோ ஒரு கோட் ப்ராப்ளம் போல். ஸோ நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் மொத்தமாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஹாட் ஸ்டாரை, திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வெளியே போயிட்டு ஒரு தடவை வாங்க, ஃபோனை ரீஸ்டார்ட் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த 2 ஆப்ஷன் தான். அதுலேயும் வரலைன்னா ஹாட் ஸ்டாரில் ஏதோ பக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்தில் சரியாயிருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதை வந்து கேட்குறீங்க அப்படின்றதுனால நான் வந்து பேசுகிறேன். ஸோ இதனால் லைவ் தடைப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க. இந்த லைவை பார்க்குறதுக்கு நாங்கள் படுற சிரமம் வந்து உங்களுக்கு தெரியல.
நீங்கள் படுற சிரமமாச்சு ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் லைவ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இந்த டாஸ்கில் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே சார்ந்து ஃபைட்டு அன்பு கேங்குக்கும் பார்வதிக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். மற்றபடி ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கும் நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த துஷார் கேப்டன் தானே, எதுக்குங்க இருக்கேன்? கேப்டன் என்ன கிழிச்சிட்டான், என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியல. என்ன எதுக்குடா இருக்கு, என்ன எம்முக்குடா கேப்டனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். எதுவும் ஒன்றும் கூட பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கனியக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியல. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.